Students, our next question is AC circuit containing only an inductor. It is a 5-mark question. Okay. So, consider a inductor coil whose self-inductance is L connected across the AC source. Okay. The instantaneous voltage of AC is V equal to Vm sin omega t. Okay. அப்போ இதிலிருந்து என்ன ஃப்ளோ ஆகும், ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும். ஸோ அல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னது, கண்டினியூஸ்லி வேரியிங் கரண்ட்டா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், செல்ஃப் இண்டக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேண்ணா. அப்போ கண்டினியூஸ்லி வேரியிங் கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும். ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன படித்தோம்? when current pass through the coil changes and EMF is induced in the coil அப்படின்னு படித்தோமா? அப்போ இந்த கரண்ட்டை என்ன பண்ணோம்னா அப்போஸ் பண்ணோம். ஸோ இது கண்டினியூஸாக வேரி ஆகும்போது the flux linked in the coil is changes. அப்போ இதில் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னா பேக் EMF அப்படின்னு சொல்லுவோம், அல்லது இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு சொல்லுவோம். அது இதில் இன்டியூஸ் ஆகும். அப்போ அந்த பேக் இஎம்எஃப்க்கு ஃபார்முலா நம்ம செல்ஃப் இண்டக்ஷனில் படித்ததுலேருந்து எடுத்துக்கிறோம். இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ மைனஸ் சைன் எதை காட்டுது அப்படின்னு கேட்டோன்னா, இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வேரியிங் கரண்ட், அதாவது di/dt இருக்கு இல்லையா, அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட்டுக்கு அப்போசிங் டைரெக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த மைனஸ் சைன் காட்டுது. அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல செல்ஃப் இண்டக்ஷன் எடுத்துட்டு அப்புறம் இதை எடுக்கிறேன். ஸோ இந்த இடம் திடீர்னு வந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. யூ ரெஃபர் செல்ஃப் இண்டக்ஷன் அண்ட் தென் கம் டு திஸ் பாயிண்ட். ஓகே. அப்போ அல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் அப்ளைட் விச் இஸ் வேரியிங் கரண்ட். அப்போ கரண்ட் வேரி ஆகும்போது த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் சேஞ்சஸ் according to Faraday law of electromagnetic induction, an EMF is induced in it. அப்போ induced EMF or otherwise called as back EMF அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF or back EMF, அது வந்து மைனஸ் எல் di/dt அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம டெரிவேஷன் பார்ட்குள்ளே வருவோம். தி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி the inductor only. அப்போ the applied EMFும் இங்கே இன்டியூஸ் ஆகக்கூடிய செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF, பேக் EMF ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் அப்ளை பண்ணும்போது V equal to மைனஸ் பேக் EMF. இதை தான் புக்கில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை கொடுத்துட்டான். ரெண்டாவது இந்த ஸ்டெப்புக்கு போகிறான், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏன்னா இந்த இன்டியூஸ்ட் EMF வந்து இந்த அப்ளைடு இஎம்எஃப்க்கு அப்போஸ் பண்ணக்கூடிய டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டைரெக்ஷன். அப்போ V ஈக்குவல் டு மைனஸ் இ, அப்போ V ப்ளஸ் இ ஈக்குவல் டு 0. அப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், இதை அங்கிட்டு கொண்டு போகிறேன். ஓகேவா? அப்போ ஈயோட வேல்யூ பேக் இஎம்எஃப் என்னது, மைனஸ் எல் di/dt. இது வந்து ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால ஒரு மைனஸ், அடுத்து இங்கே ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ் எல் di/dt. வழக்கம் போல் இந்த வோல்டேஜ் ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கலாம். அப்போ மைனஸ் என்னது, ப்ளஸ்ஸா? அப்போ எல் di/dt. அடுத்து வந்து நம்ம டிஐ கண்டுபிடிக்கணும். இங்கே விக்கு பதிலாக என்ன போட்டுருவோம் அப்படின்னா, Vm sin omega t L di/dt. ஓகே. அப்போ di ஈக்குவல் டு, ரீஅரேஞ்ச் இட், எல் கீழே வந்துடும், dt மேலே போயிடும், Vm/L sin omega t into dt. Now take integration on both sides. Okay, and the integral di is I.
ஸோ இங்கே விஎம் பை எல் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டிடி தான் இன்டெக்ரல் டேர்ம், இதை மட்டும்தான் இன்டெக்ரல் பண்ண போகிறோம். சைன் ஏஎக்ஸ் ஃபார்முலா. அப்போ சைன் ஏஎக்ஸ் இன்டெக்ரல் பண்ண என்ன வரும்? மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பை ஏவா. அப்போ இங்கே வந்து இன்டெக்ரல் பண்ணும்போது மைனஸ் காஸ் ஒமேகா டி பை ஒமேகா ப்ளஸ் என்ன போடுவோம்? ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோமா? ஓகே. So this term is time dependent term, the constant is time independent term. அப்போ வந்து நம்மளுக்கு டைம் இண்டிபெண்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ த இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் வி புட் அஸ் 0. ஓகேவா? அப்போ இதில் மைனஸை தனியாக எடுத்துக்கிறேன். விஎம் எல் ஒமேகா காஸ் ஒமேகா டியா. ரைட். பல தடவை சொல்லியிருக்கேன், இங்கே ஒமேகா டிங்கிறது என்னது? தீட்டாங்கிறது தான் ஒமேகா டி. ஓகேவா? இப்போ காஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? ஏன்னா கம்பேர் பண்ண போகிறோம் வோல்டேஜையும் கரண்ட்டையும். வோல்டேஜ் சைனில் இருக்குது, அப்போ கரண்ட்டையும் எதில் கொண்டு வரணும்? சைனுக்கு கொண்டு வரணும். அப்போ காஸ் தீட்டான்னு இருக்கிறத எப்படி எழுதலாம்? சைன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாமா? ரைட். நம்ம இங்கே எழுதிக்கிறேன். இப்போ தீட்டாங்கிறதுக்கு பதிலாக ஒமேகா டி. சைன் 90 மைனஸ் தீட்டாவா? 90ங்கிறது என்னது? 5/2 மைனஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் விஎம் பை எல் ஒமேகா, இங்கே சைன் 5/2 மைனஸ் ஒமேகா டி. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். சைன் இதிலிருந்து ஒரு மைனஸை வெளியே எடுத்துடுறேன். மைனஸை வெளியே எடுத்துட்டா 5/2 மைனஸ் ஆயிரும், ஒமேகா டி ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஒமேகா டி மைனஸ் 5/2. ஸோ நம்ம ட்ரிக்னாமெட்ரி ரிலேஷன் தெரியும். இது ஃபுல்லாக தீட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ சைன் மைனஸ் தீட்டானா எப்படி எழுதுவோம்? மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ சைன் மைனஸ் தீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதுவோம். அப்போ இந்த ஹோல் டேர்ம் இஸ் கன்சிடர் அஸ் தீட்டா. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் ஒமேகா டி மைனஸ் 5/2 இந்த ஹோல் டேர்ம் தீட்டான்னு வைக்கும்போது இந்த மைனஸ் வெளியே எடுத்துருங்க. சைன் ஒமேகா டி மைனஸ் 5/2. அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்? மைனஸ் சைன் ஒமேகா டி மைனஸ் 5/2. அப்போ I ஈக்குவல் டு மைனஸ் விஎம் பை எல் ஒமேகா. ஸோ இந்த இடத்துல மைனஸ் சைன் ஒமேகா டி மைனஸ் 5/2ன்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த மைனஸ் வெளியே வந்தால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிருமா? அப்போ I ஈக்குவல் டு விஎம் எல் ஒமேகா சைன் ஒமேகா டி மைனஸ் 5/2 அப்படின்னு இருக்கும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேர்மை தூக்கிட்டு பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட்டாக நான் இங்கே எழுத போகிறேன். அப்போ த பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் இருக்க வேண்டிய இடத்துல விஎம் பை எல் ஒமேகான்னு இருக்குது. அப்போ I ஈக்குவல் டு இங்கே ஐஎம் இன்ட்டு சைன் ஒமேகா டி மைனஸ் 5/2 அப்படின்னு எழுதினேன். டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஸோ இந்த ஐஎம் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னு கேட்டோன்னா, திஸ் இஸ் peak value of current. Now we see here, so voltage and current phase relation. So voltage வந்து Vm sin omega t ன்னு இருக்கு. current I equal to Im sin omega t minus 5/2 ன்னு இருக்கு. அப்போ வந்து
வோல்டேஜை விட கரண்ட் வந்து எவ்வளோ பின்னாடி இருக்குது, 5/2 ஆங்கிள் பின்னாடி இருக்குது. அப்போ இதுக்கு ரிசல்ட் நான் எப்படி எழுதிடலாம் அப்படின்னு கேட்டேன்னா, தட் இஸ் ஹியர் வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட் பை எவ்வளோ ஃபேஸு, 5/2 ஆங்கிள் ஃபேஸ் வந்து வோல்டேஜ் லீடில் இருக்குது. இன்னொரு விதமாக இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கரண்ட் வந்து வோல்டேஜை விட 5/2 ஆங்கிள் பின்னாடி இருக்குது. அப்போ ஐ லேக்ஸ் பிஹைண்ட், பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறது சொல்கிறோம். ஐ லேக்ஸ் பிஹைண்ட் வோல்டேஜ் பை த ஃபேஸ் ஆங்கிள் 5/2 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து நான் இந்த படத்தில் காட்டணும். அஸ் யூஸ்வல் வோல்டேஜை வந்து 0லேருந்து ட்ராப் பண்ணிடுங்க. ஜீரோ, இது பை, இது வந்து 2π. ஸோ இந்த பீக் வரக்கூடிய இடம் வந்து இதை வந்து எவ்வளவு, 90 டிகிரி. இதை நோட் பண்ணிக்கலாம். அப்போ த ஃபேஸர் ரெப்ரசன்டிங் த வோல்டேஜ். ஸோ இது வோல்டேஜ். அப்போ அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஃபேஸர், தட் இஸ் த வெக்டர், இஸ் OA அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ OA represents the peak value of voltage, and this is the instantaneous voltage, and this is given here. இந்த இடத்துல வருது. அப்போ இந்த ஹைட்டு தான் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். அப்போ V = Vm sin ωt. இது இந்த ஆங்கிள் ωt அப்படிங்கிற ஆங்கிள். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்கள். அடுத்து கரண்ட் எவ்வளோ பின்னாடி இருக்குது, -5/2 அளவுக்கு. அதாவது வந்து இது ωtனா ωtயிலிருந்து ஒரு 5/2 பின்னாடி இருக்கு. அப்போ அதை எப்படி ட்ரா பண்ணலாம்? ஸோ பார்ப்போம். வோல்டேஜ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமா, கரண்ட்டை இந்த இடத்துல 5/2ல் இது அப்படியே மேக்ஸிமம் ஆகும்போது தான் கரண்ட்டு ஸ்டார்ட்டே ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போகும். திஸ் இஸ் கரண்ட். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ இது நெகட்டிவ் மேக்ஸிமமாக இருக்கும்போது இது 0 ஆகிடுது. வோல்டேஜ் மேக்ஸிமம் ஆகும்போது கரண்ட் 0 ஆகுது. ஸோ இட் லேக்ஸ் 5/2 அப்படிங்கிறத காட்டணும். அப்போ இது வோல்டேஜா, அப்போ கரண்ட் வந்து இந்த மாதிரி, இது கரண்ட் OB. அப்போ OBங்கிறது is the peak value of current. ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிள், இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. இப்போ இது வந்து this gives the instantaneous value. அப்போ அதனுடைய வேல்யூ வந்து இந்த இடத்துல இந்த ப்ரொஜெக்ஷனில் இந்த ஹைட்டு நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ I = Im sin ωt -5/2 அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபேஸர் டயக்ராம்க்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டருக்குரிய ரெசிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இங்கே ரியாக்டன்ஸ்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ்க்குரிய வார்த்தை. ஓகேவா? வேறொரு வார்த்தை. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம். ஸோ பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஈக்குவல் டு Vm L ஒமேகான்னு பார்த்தோம். இப்போ கரண்ட்டுக்கு பேசிக் ஈக்குவேஷன் என்னது,
IM equal to VM by R. அப்போ இங்கே R இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? L ஒமேகான்னு இருக்குது. Comparing these two equation, we say L omega as the resistance of the inductor. அதை XLன்னு எழுதுறோம். So the XL is called inductive reactance அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய யூனிட் வந்து இட் இஸ் மெஷர்ட் இன் ஓம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த எக்ஸல்ல ஒரு சில முக்கியமான விஷயம். இப்போ ஒமேகாவுக்கும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி லீனியர் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ரிலேஷன் என்னது? 2πf. அப்போ 2πf அப்படின்னு போடுவோம். இப்போ டிசி கரண்ட்னா நான் அறிமுகத்தில் சொன்னேன். டிசி கரண்ட்னா கான்ஸ்டன்ட் கரண்ட், அதில் சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போ ஃப்ரீக்வன்சி ஃபார் டிசி கரண்ட்ங்கிறது 0. இதை மைண்டில் வச்சுக்கணும். ஏசிக்கு மட்டும்தான் அந்த சைக்கிள்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு மட்டும்தான் என்ன வரும்? ஃப்ரீக்வன்சின்னு வரும். ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட்டட் பர் செகண்ட். அப்போ இங்கே வந்து எஃப் வந்து 0. எதுக்கு? ஃபார் டிசி கரண்ட். அப்போ ஃபார் டிசிக்கு ஃப்ரீக்வன்சி 0வா? அப்போ எக்ஸ்எல் ஈக்குவல் டு என்னது? 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ த இண்டக்டர் ஆஃபர் 0 ரியாக்டன்ஸ் ஃபார் டிசி கரண்ட். டிசி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அங்கே எந்த ஒரு மாற்றமும் நடக்காது, ஃப்ரீயாக போகும். ஏன்னா அங்கே பேக் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து கிரியேட் ஆகாது. ஏன்னா எப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிரியேட் ஆகும்? அந்த காயிலில் போகக்கூடிய கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது தான் அதில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிரியேட் ஆகும் இல்லையா? அப்போ டிசி கரண்ட்னா அது கான்ஸ்டன்ட் கரண்ட் அப்படியே போகும். அப்போ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதனால் தெர் இஸ் நோ பேக் இஎம்எஃப். ஸோ இட் டஸ் நாட் அப்போஸ் த டிசி கரண்ட். ஸோ இட் ஷோஸ் 0 இண்டக்டன்ஸ், 0 ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டிசி கரண்ட் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். பட் ஃபார் த கேஸ் ஆஃப் ஏசின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏசிக்கு என்ன இருக்குது? ஃப்ரீக்வன்சி இருக்குது. அப்போ when frequency increases directly proportionally the inductive reactance is also increases அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எவ்வளோ நேரம் நம்ம பேசினதை இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கான். an inductor blocks AC but allow DC why? ஏன்னா டிசி அலோவ் பண்ணும்போது there is no change in magnetic flux. Magnetic flux remains constant. So there is no self-induced EMF. அதனால் it allows DC flows through an inductor. ஸோ ஏசியை ஏன் பிளாக் பண்ணுது? ஏசி ஃப்ளோ ஆகும்போது டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதில் செட் ஆகுது. ஸோ தேர் இஸ் செல்ஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். அக்கார்டிங் டு லென்ஸ் லா படி என்ன ஆகும்? இட் அப்போசஸ் த சேஞ்ச் இன் கரண்ட். ஓகேவா? அதனால் ஏசி வேரிஸ் போத் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனில் வேரி ஆகிறதுனால இட் ஃப்ளோ அப்போஸ்டு இன் இண்டக்டர், தட் இஸ் எல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் அன் ஐடியல் இண்டக்டர், த வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐடியல் இண்டக்டர்னா இட் ஷோஸ் 0 ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் and the back EMF is equal to the opposite applied EMF. அதனால் இந்த இண்டக்டர் என்ன பண்ணுது? பிளாக்ஸ் ஏசியை பிளாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஐடியல் இண்டக்டராக இருக்கிற பட்சத்தில் இங்கே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் 0, இங்கே அப்ளை பண்ணக்கூடிய இஎம்எஃப்பும் பேக் இஎம்எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ரெண்டும் 0 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இது வழியாக ஏசி கரண்ட் போகாது. ஸோ இட் பிளாக்ஸ் ஏசி அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அதே இது இங்கே பாருங்கள். ஃபார் an ஐடியல் இண்டக்டர் there is no resistance. ரெசிஸ்டன்ஸே கிடையாது. அதனால் ஸ்டெடி டிசி கரண்ட் அதில் ஃப்ளோ ஆகும், ஆனால் ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப டீப்பாக தெளிவாக படிச்சுக்கணும். இது 5 மார்க் ஏரியா.